ஒன்றும் இல்லை, நம்ம பவரை பார்த்தோன்னே அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இந்தியா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம் வச்சிருக்காங்களே, S-400ங்கிறாங்க, INS விக்ராந்த்ங்கிறாங்க, LSS என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சைனாட்ட வாங்கின சங்கு சக்கர ரோல் கேபி சீனி விடி மத்தாப்பு புஷ்வானங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்தியாவோட போகிறதுன்னு பாகிஸ்தான்காரங்க யோசிச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளால வெள்ளக்கொடியோட போய் சரண்டான அசிங்கம். அதனால நம்ம அண்ணன் அமெரிக்கா உள்ள கூப்பிடுவோம், அவரை வச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுவோம். நம்மளால அமெரிக்காவுக்கு காரியாக வேண்டி கிடக்கு, அவங்களுக்கு நம்மளால காரியாக வேண்டி கிடக்கு. ஏன்னா அவங்களுக்கு சில முக்கியமான எதிரிகளை காலி பண்ணணும்னா நம்ம நாட்டு தீவிரவாதிகள் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது மாதிரி அவங்க நாட்டு ஆயுதமும் நமக்கு கண்டிப்பா வேணும். அதனால அமெரிக்கா சமாதானம் பண்ண வச்சு இந்தியாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம். அவங்க சமாதானமாக வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை முந்திக்கிட்டு நம்ம நிறைய போய் கூட்டங்களை அமெரிக்கா சொல்லலாம். இந்தியாவை சமாதானத்துக்கு வரும், நம்ம நாட்டை காப்பாத்திக்கலாம், நம்ம தீவிரவாதிகளையும் காப்பாத்திக்கலாம் பயங்கரமா பிளான் பண்ணிட்டு நேற்று மத்தியான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து கிட்டத்தட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க. ட்ரம்ப் நின்று ஓடி விட்டாரு. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தால் தங்களுடைய ஆயுதங்களை அவங்க கிட்ட விற்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா வளர்றத பாகிஸ்தானை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால அப்பப்போ போற தூண்டி விடவும் செய்யும். உலகத்தையே நாட்டாம நம்ம போய் சமாதானமும் பண்ணுவோம் ஓடி விட்டார். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிருக்கணும், ஐயா முதல்ல பாகிஸ்தான் சொல்ற தப்பு, ஃபுல்லா அண்ட புழுகு ஆகாச புழுகு. இந்தியாவால நாங்கள் பொறுமையை வந்து விட்டோம்னு சொல்றாங்க. நாங்கள் அவங்க நாட்டுக்குள்ள போய் 26 சுற்றுலா பயணிகளை கொண்டோம், அவங்களா வந்து சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சிட்டாங்க. இதை நாங்க இப்படியே விட்டா இனி அவங்க வருவாங்க சுடுவாங்க போவாங்க ரிப்பீட், வருவாங்க சுடுவாங்க போவாங்க ரிப்பீட், வருவாங்க சுடுவாங்க போவாங்க ரிப்பீட். அதனால அந்த 4 தீவிரவாதிகளை எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மட்டும் நாங்க சமாதானம் வச்சுக்கு வரோம். அவங்களுக்கு எப்படி 4 தீவிரவாதிகள் உயிர் முக்கியமோ அது மாதிரி எங்க நாட்டினுடைய 26 சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாம இந்த 2 நாள் இறந்து போன ராணுவ வீரர்கள் பிளஸ் அப்பாவி மக்களுடைய உயிர் முக்கியம்னு மோடிஜி உறுதியாக நின்று அந்த 4 பேரை கேட்டு வாங்கியிருக்கணும். மோடி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சுட்டுட்டு போன அந்த 4 பேருக்கு நல்லா சொல்லி புரியுற மாதிரி புரிய வச்சு அந்த வீடியோ உலகத்துக்கே காட்டி இனிமே உங்க நாட்டுல இருந்து இல்ல எந்த நாட்டுல இருந்து எவனாச்சும் உள்ள வந்து இப்படி அட்டூழியம் பண்ணா இதுதான் கதி உலகத்துக்கே சொல்லி புரிய வச்சிருக்கணும். அப்புறம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பிரதமரை பாராட்டிடலாம். இப்படி சமாதானத்துக்கு ஓடி வருது அமெரிக்கா. இவங்க நாட்டில் போய் பாகிஸ்தான்காரங்க 26 பேர் சுட்டு கொண்டிருந்தாங்கன்னா இவங்க இப்படி சமாதானத்துக்கு போக ரெடியா இருப்பாங்களா? அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்து தகவல் செஞ்சா 26 + 20 உயிர்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பா? சோ இனியும் நம்ம நாடு ஏமாறக்கூடாது, நம்ம பிரதமர் ஏமாறக்கூடாது, நம்ம மக்களும் ஏமாறக்கூடாது. இவங்க சமாதானத்துக்கு கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்ம திரும்பி போகும்போது நம்ம புடனையில அடிப்பாங்க. அது பாகிஸ்தானுடைய பிறவிக்கணும். சோ அதனால இனிமே ஒரு அளவுக்கு மேல பேச்சே கிடையாது. வீழ்ச்சி தானே இந்தியா செயலில் இறங்குறது தான் சரியான முடிவு. இல்லைன்னா ஊருக்கு இலச்சவை பிள்ளையார்கள் ஆண்டிக்கிற மாதிரி நாடுகளுக்கு இலச்சவை இந்தியா நாட்டுக்காரங்கிற ஒரு மோசமான பேரு நம்ம நாட்டுக்கு வந்துடும். கெட்டவன் கூட பேர் எடுக்கலாம், ஆனா இழிச்சவன் பேர் எடுக்க கூடாது. இல்ல போர்லாம் வேணாம், ஏராளமான உயிர் சேதம் உண்டாவது வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க முதல்ல அந்த 4 பேர் இங்க ஒப்படைக்க சொல்லுங்க. அந்த பேர் 4 உயிர் முக்கியமா இல்ல 2 நாட்டினுடைய மக்கள் உயிர் முக்கியமான வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க முடிவு மட்டும் அப்புறம் அந்த நாடு முடிவு பண்ணட்டும். நம்மளும் லட்சக்கணக்கான உயிர் சேதம் வேண்டாம் அந்த பேர் 4 உயிர் கேட்கிறோம். அதனால செயலில் இறங்குறோம். ராணுவ வீரர்கள் பத்தலையா? நம்ம தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, ஹிந்தி சினிமாக்கள் இருக்கிற முன்னணி ஆக்ஷன் ஹீரோக்களை வச்சு யுத்தத்துக்கு கிளம்ப ரெடியா இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை வச்சு ஒரு பட்டாளத்தை ரெடி பண்ணி அண்ணன் சீமான் தலைமையில் பாட்டுக்கு கிளம்புறோம், பாகிஸ்தானை தூக்குறோம். ஓகேவா? ஜெய் ஹிந்த்.